அன்னே ரைட். நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. சரியா? நெக்ஸ்ட் இதுல வரும்போது எங்களுக்கு இத கேளுங்க. புரியுதா? நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். இதுல முக்கியமான விஷயம் நெறைய இருக்கு. ஓகே. இப்போ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். பீப்பிள் ஏன் காமன்வெல்த், அதாவது அந்த பொலிட்டிக்கல் இன்டராகனத்த அவங்க வெறுத்தாங்க? Why people hated or people started hating the political intragonum or the commonwealth? அது ஏன்? சொல்லுங்க பாப்போம். தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணனாலே சார். தியேட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணது. ஓகே, தியேட்டர்ஸ் ஓகே. தியேட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ? 1616 சார். 1642 சார். 1642. ஓகே. தியேட்டர்ஸ் 1660ங்கிறது தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணது. க்ளோஸ் டு தியேட்டர்ஸ். அது ஒரு ஒன் ஆஃப் த லிட்ரேச்சர்ல அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். லிட்ரேச்சர் அஃபெக்ட் பண்ணதுல அது ஒரு ரீசன். புரியுதா உங்களுக்கு? சி, மெயினான விஷயமே த நேச்சுரல் இம்பல்சஸ் ஆஃப் பீப்புள் வேர் கர்ப்டு. அதாவது ஒரு மனுஷனுக்குன்னு ஏற்படுற இயற்கையான ஆசை, இயற்கையான எண்ணங்களை அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ராகனம் பீரியட்ல கர்பு பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அடக்கி ஒடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் சாலம் ரூல், சீரியஸ் ரூல் இது பண்றாங்க. இப்போ ஆலிவர் கிராம்வெல் வந்ததுக்கு அப்புறமேலு என்ன ஆகுதுன்னா, சர்ச் சர்வீசஸ், அதாவது சர்ச் அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து சர்ச் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க உங்களதுல நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பீங்க. அதுல பாருங்க, தன்னுடைய சர்ச்சுக்கு யார் யார் வர்றா அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எங்க? நீங்க போய் அங்க பிரசங்கம் அதாவது நீங்க விசிட் பண்ற அந்த சர்ச்ல. சரியா? அப்போ அதுல இந்த பாரிஷ்க்கு சம்பந்தமான பீப்புள் யாரு? இஃப் யூ ஆர் அ கேத்தலிக் அப்படின்னா அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சண்டே இஸ் அ சாபத் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு சண்டேவும் அங்க போகணும், அங்க அட்டெண்டன்ஸ்க்கு இருக்கணும். அது அவங்களுக்கு ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ரைட்? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. எவ்ரி சண்டே பீப்புள் மஸ்ட் அட்டெண்ட் த சர்ச் மாஸ். தென் யாரும் அன்னைக்கு புனித நாளுங்கிறனால கறி சாப்பிடக்கூடாது, கறி சமைக்கக்கூடாது, கறியை யோசிக்கவே கூடாது. அதை பத்தி நினப்பு வந்தாலே போச்சு. பீப்புள் அப்படியும் வந்து கறி சமைச்சாங்கன்னா அதை சோல்ஜர்ஸ் வந்து வீட்டில் புடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் காக் ஃபைட்டிங் பேண்ட், புல் ஃபைட்டிங் பேண்ட், தியேட்டர்ஸ் க்ளோஸ்ட். இதெல்லாம் வந்து பாப்புலர் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ். எப்போ? இந்த எப்போ? இங்கிலாந்து பீப்புளுக்கு. பட் தீஸ் வேர் கர்ப்டு. என்டர்டெயின்மெண்ட் இல்ல அவங்களுக்கு. ஸோ நிறைய ஹேர்டில்ஸை அவங்க சந்திச்சாங்க. அதனால தான், அப்பா சாமி, we do not want a commonwealth, we need a kingship. So kingship must be restored. That is called restoration. ஓகே, புரியுதா உங்களுக்கு? எதனால இதை நாம ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு? ரீஸ்டோர் ஆஃப் கிங்ஷிப் பிகேம் ரெஸ்டரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? இதுல நிறைய விஷயம் இருக்கு, ரைட்? நீங்க தேடி தேடி படிங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகே, we shall now move to the topic Ulysses. ரைட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி யூலிசஸ் வந்து பாத்தீங்கன்னா, just a minute, it's not getting connected. Let me see what happens.
ரைட். நான் உங்களுக்கு யூ டேக் த போயம் யுலிசஸ்னுடைய டெக்ஸ்ட் எடுத்துக்கங்க. ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியும். இருந்தாலும் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் இருக்கு, அதனால ஐ கேனாட் ஷோ மை வேர்ட் டாக்குமெண்ட். லெட் மீ கரெக்ட் இட். ஓகே, அது கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஜஸ்ட் அ மினிட். ரைட். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனை பத்தி ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு லெட் மீ மூவ் ஆன் டு த போம். ரைட். லார்ட் டென்னிசன் பத்தி தெரியும் உங்களுக்கு. லார்ட் டென்னிசன் அதாவது ஒரு லிட்ரரி ஏஜே வந்து டென்னிசன் ஆஃப்டர் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் லார்ட் டென்னிசன் நாம சொல்றோம். சரியா? இந்த பீரியடை நாம பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் டென்னிசன் உங்களுக்கு வந்து விக்டோரியன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிருது. 1830 to 1901 விக்டோரியன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிருது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா we have அகஸ்டன் ஏஜ். சரியா? அகஸ்டன் ஏஜ். அந்த அகஸ்டன் ஏஜுக்கு உள்ளதான் நம்மளுக்கு நியோ கிளாசிக்கல் பீரியட் வருது. அந்த அகஸ்டன் ஏஜையே நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ரைட். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து விக்டோரியன் பீரியட் வந்துருது. ரைட். ஹோல் இது. அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குயின் விக்டோரியா 1830 to 1901. அதுக்கப்புறமேலு ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் பாத்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் பொயட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் உங்களுக்கு he was a poet laureate. டென்னிசனுடைய முக்கியமான சில அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டென்னிசன் எப்போ poet laureate ஆகுறாரு அப்படின்னா பாருங்களேன், in the year 1850, right, 1850 to 1892 வரைக்குமே இவர் வந்து poet laureateship. சரியா? இவரு முக்கியமான விஷயம், யாருக்கு அப்புறமேலு he succeeded as a poet laureate அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அது ரொம்ப முக்கியம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு அப்புறமேலு யார் வரா? ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன். இது ரொம்ப முக்கியம். தென் டென்னிசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த poet laureateshipக்கு அப்புறமேல வந்து டென்னிசன் வந்து as a poet laureate அப்படிங்கிறதுனால இவரு நேஷனல் ஈவெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நேஷனல் ஈவெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய போயம் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம், ரைட், அதுல முக்கியமான விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா இவருடைய ஏஜ்ல நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ். பாருங்களேன், அப்படி ஒரு போயம் தான் த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட் அப்படின்னு நாம சொல்றோம். ரைட். இந்த போயம் எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா கிரிமியன் வார். சரியா? கிரிமியன் வார் அப்ப இது எழுதப்பட்டது. ரைட். அடுத்தது பாருங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம், ஓட் ஆன் த டெத் ஆஃப் டியூக் ஆஃப் வெலிங்டன் அப்படிங்கிற இன்னொரு போயம். அடுத்தது ஓட் சங் அட் த ஓப்பனிங் ஆஃப் த இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் அஸ் அ கோர்ட் பொயட். poet laureateship அப்படின்னாலே அது கோர்ட் பொயட். அப்போ இந்த மாதிரியான நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆன ஈவெண்ட்ஸுக்கு இவரு எழுதியிருக்காரு. ஓகே, now let's move to the poem. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த யுலிசஸ் அப்படிங்கிற இந்த போயம் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1842. தட்ஸ் டைட்டில், அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயத்தில் டைட்டில் நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்டு சிம்பிளி போயம்ஸ். That was a 2-volume poem. இந்த 2-volume poemல
நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி எழுதின போயத்தையே இதில ரீபப்ளிஷ் பண்ணி, இதில ஒரு கலெக்ஷனா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வால்யூம் 1, வால்யூம் 2. வால்யூம் 2ல தான் யுலிசஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ, பப்ளிகேஷன் இயர் 1842. புரியுதா உங்களுக்கு? ரைட். ஜஸ்ட் a minute ஸ்டூடண்ட்ஸ். ஜஸ்ட் a minute. ரைட். ஸ்டூடண்ட்ஸ், இப்போ now take the poem. பாருங்க. யுலிசஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யுலிசஸ் இஸ் a Homeric hero. புரியுதா உங்களுக்கு? யுலிசஸ் இஸ் a Homeric hero. யுலிசஸ் இஸ் a Homeric hero. எங்கிருந்து வராரு? அதாவது நம்மளுடைய ஒரு கிரீக் வாரியர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீக் வாரியர். இதுல எப்படி வராரு? ட்ரோஜன் வார பத்திலாம் இதுல நிறைய இதுல ஒரு 2 சில ரெஃபரன்சஸ்லாம் இருக்கு. ட்ரோஜன் வார்னுடைய மிகப்பெரிய ஹீரோ யாரு? ஆக்கிலஸ். அவர பத்தின ஒரு ரெஃபரன்ஸும் இதுல இருக்கு. ரைட்? இப்போ நவ் டேக் டவுன் த அந்த லைன்ஸ பாருங்க. லெட் மீ ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம் இன் அ மீன்வைல். பாருங்க. இட் இட் லிட்டில் கிங் ஒரு ஐடல் கிங்க பாருங்களேன். இந்த போயம் எப்படி பிகின் ஆகுதும் அதாவது இந்த போயத்துல ஃபர்ஸ்ட் யுலிசஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கிங் ஆஃப் இத்தாக்கா. யுலிசஸ் இஸ் அ கிங் ஆஃப் இத்தாக்கா. இத்தாக்கா யுலிசஸ்னுடைய சன்னு பேர் வந்து டெலிமேக்கஸ். இப்போ இவங்க யுலிசஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கண்ட்ரியில இருந்து அவரு தன்னுடைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், தன்னுடைய விஷஸ், தான் எப்படி இருக்கணும், ஏன் வந்து ஒரு நாட்டிலேயே சும்மா ஆண்டுகிட்டு இருக்கிறது வந்து தட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அவர் நிறைய சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து இதை பத்தி நிறைய சொல்றாரு. அப்படி அப்படி சொல்லும்போது தான் இந்த போயம் யுலிசஸ். பாருங்க. It little profits that an idle king by this still earth among those barren crags matched with an aged wife. Oh, I met and பாருங்க. by the still earth அதாவது அசையாம நின்றுட்டு இருக்கிற இந்த earth. அடுத்தது அந்த barren crags. சரியா? என் ஒய்ஃப் யாரு? மை ஒய்ஃப். ஏன் அவளுக்கும் வந்து வயசாகி போச்சு. இப்படி இவங்களோடையே நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் தட். ஐ டோன்ட் லைக் தட் ஃபர்ஸ்ட். நான் ஏன் இவங்களோடையே இருக்கிறேன்? அ ஒய் ஷுட் ஐ? அப்படி கூடாது. அது எனக்கு பிடிக்கல. சி நான் எப்படி இருக்கணும்? இந்த சாவேஜ் ரேஸ் தன்னுடைய மக்கள பத்தி அவர் சொல்றாரு. அந்த சாவேஜ் ரேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் சிவில் ஒர்க்ஸ், ஒரு ப்ராப்பர் சிவிலைசேஷன் ஆகாம, இன்னும் வந்து முரட்டுத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றார். தென் சாவேஜ் ரேஸ் தட் ஹோர்ட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஃபீட்
என்ன? அது வந்து என்ன பண்ணுது? நெறைய சேர்த்தி வச்சுக்குது, தூங்குது, சண்டை போடுது, தென் ஸ்லீப் பண்ணுது, சாப்பிடுது, இதெல்லாம் பண்ணுது. அண்ட் நோ நாட் மீ. அது அது ஒண்ணு என்னைய பத்தியோ, அல்லது என்னுடைய ஆட்சிய பத்தியோ அதுங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது, நான் எப்படி ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல். இப்படி இருக்கிற நானு, என்னால ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. என்ன? ஐ ஹேவ் டூ கோ ஃபார் அ டிராவல். சொல்றாரு அவரு. நான் டிராவல் பண்ணி தான்ப்பா இருக்கணும். ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல். பாருங்களேன். ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். அதாவது நான் வந்து என்னுடைய ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மென்ட்டுக்கோசரம் ஐ வில் ட்ரிங்க் டு த லீஸ் அப்படிங்கிறார். டு த ஃபுல்லஸ்ட். ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். ஆல் டைம்ஸ் ஐ ஹேவ் என்ஜாய்டு. என்ன? பாருங்களேன், நான் என்னுடைய லைஃப்ப ரொம்ப ஃபுல்லஸ்ட்டா என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஃபுல்லஸ்ட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள நான் பார்த்துருக்கேன், என்னுடைய லைஃப்ல. அப்படி இருக்கும்போது, நான் எப்படி இந்த வீட்லயே அதாவது இந்த நாட்டிலேயே ஒரே இடத்திலேயே இருக்கிறது? ஐ ஹேவ் மை சன். நான் இறந்ததுக்கு அப்புறமேலு அவன் அத ரூல் பண்ணுவான். சரியா? அவனும் நல்லா ரூல் பண்ணுவான். அவனும் வந்து ஒரு ப்ரூடென்ட் கிங்கா வருவான். ஒரு ரூலரா அவன் மக்களுக்கு எல்லா சேவையும் செய்வான். அப்படிங்கிறதுல ஐ ஹேவ் அ ஃபர்ம் பிலீஃப். ஐ ஹேவ் அ ஃபர்ம் பிலீஃப். யாரு? இவர் சொல்றார். ஹூ சேஸ்? பாருங்களேன். ஓகே, ஐ திங்க் சோ ஐ ஹேவ் ரிசால்வ்ட் திஸ் ப்ராப்ளம். யுலிசஸ் சொல்றாரு. என்னன்னு? ஐ ஹேவ் என்ஜாய்டு அண்ட் ஐ ஹேவ் சஃபர்டு ஈக்குவலி அப்படிங்கிறார். என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையும் பார்த்துருக்கிறேன். நான் நெறைய சஃபரிங்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2யுமே நான் வந்து சமமா எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டத்த என்டியூர் பண்ணியிருக்கேன். ரைட்? ஐ ஹேவ் என்டியூர்ட் அ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் இன் மை லைஃப். அப்படி இருக்கும்போது, நான் இன்னமும் என் வாழ்க்கையில நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, யுலிசஸ் இஸ் நோன் எக்ஸ்ப்ளோரர். யுலிசஸ் இஸ் அ நோன் எக்ஸ்ப்ளோரர். அவர்னால கொஞ்சம் கூட சும்மாவே இருக்க முடியாது. ட்ரோஜன் வார் முடியுது. எப்போ? ட்ரோஜன் வார் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் நடக்குது. அந்த 10 வருஷத்துல அவரு என்ன பண்றாரு? நெறைய விஷயங்கள அவரு 10 வருஷம் அந்த ட்ரோஜன் வார முடிச்சுட்டு, ட்ராய் சிட்டியவே துவம்சம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேலு அவரு திரும்ப வராரு. தன்னுடைய கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி வரார். யுலிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோரர். யூ கேனாட் மேக் யுலிசஸ் சிட் இன் அ சிங்கிள் பிளேஸ். அப்படியெல்லாம் நீங்க யுலிசஸ பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது, யுலிசஸ எப்படி நீங்க நான் வந்து இப்படி என்னைய ஒரே இடத்துல அடைச்சு வைக்கிறீங்க அப்படின்னு அவரு கொஸ்டின் பண்றார். நவ் யூ கேன் see my screen, I think. Is it visible? Students, Yes, is it sir. visible? Yes, sir. Yes, sir. Right. பாருங்க. உங்களுக்கு ஃபாண்ட் ஓகேவா இருக்கா? அதாவது ஃபாண்ட் சைஸ் ஓகேவா இருக்கா? ஓகே. ரைட். பாருங்களேன். It little prophets. Right. All times I have enjoyed greatly, have suffered greatly. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். Both with Sir, those excuse me, sir. that Sir, excuse me. சொல்லுங்க. Very good evening, sir. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். Okay, sir. So, for 2 minutes, sir. ஒரு சின்ன advertisement ஓகே இருக்கு, சார். sir. ஓகே சார். Very good evening, my dear students. Good evening, sir. Very good evening. So, இன்னைக்கு நியூ கமர்ஸ் யாராவது வந்திருக்கீங்களா? இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கு ஏதாவது நியூ கமர்ஸ் சார் இன்னைக்கு தான் சார்
உங்க கிளாஸ் நாங்க அட்டென்ட் பண்றோம், உங்க இன்ஸ்டிடியூஷனுடைய கிளாஸ் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா? இஸ் தேர் எனிபடி who is very new to this class? சார் இன்னைக்கு தான் சார் உங்க கிளாஸ் நாங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார் வேற எதுவும் கேட்கல, ஜஸ்ட் சரி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களாவது கொஞ்சம் எஸ் போடுங்க சார். எத்தனை பேருன்னு பார்ப்போம். சார் ஒன்று சார் இன்பாக்ஸ்ல கொஞ்சம் போடுங்க சார், அவசியம் போடுங்க சார் ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. சார் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபசர் சார் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார் எஸ் போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்க. ஜஸ்ட் மினிட்ஸ். சார் ஒரு மோர் தென் 15 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க சார். ஓகே சார், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க, அதுக்காக தான் சார் பார்த்தேன். ஓகேங்க சார். ஓகே சார், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் ஃப்ரீ டெமோ கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இது எல்லாருமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸா? Yes, sir. Yes, sir. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். இப்போ வந்தீங்கன்னா நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்து ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு. ஒரு குரூப்புக்கு இன்னைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 யூனிட் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் உங்களுக்கு கிடைச்சிடும், இல்லை திங்கக்கிழமை உங்களுக்கு ஃபுல்லாக கிடைச்சிடும். அதே மாதிரி 4, 5, 6 ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ரெடி. கரெக்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அடுத்த வீக் எண்டுக்குள்ள உங்களுக்கு 1லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரியாக உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இல்லை பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக வந்துடும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரீவைண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we will be talking tomorrow or day after tomorrow. இந்த சண்டே முடியும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இந்த புது டாபிக்கை ஏன் நாங்கள் முன்னாடி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எக்ஸாம் எப்போ வேணாலும் நடலாம். ஏற்கனவே படிச்ச விஷயங்களை பல பேர் வந்து காதால கேட்டிருப்பீங்க. இது வந்து என்டையர்லி நியூ, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். இது 10 யூனிட்டுக்கு நாங்க என்ன வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அந்த வெயிட்டேஜ் இங்க கொடுக்கப்படும். இது உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட் சார், நம்ம சென்டர்ல இல்லாம இங்க யாராவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா சார்? சார் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர், சாரா ஆன்லைன் கோச்சிங் சென்டர், இதை இல்லாம வேற யாராவது இருக்கீங்களா சார்? ஓகே சார், யாருமே இல்லையா? ஓகே சார், இருக்கிறவங்க கைண்ட்லி யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் டு அஸ் இன் திஸ் நம்பர். சார் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க சார். ஃபேக்கல்டி சார் கொஞ்சம் கொடுத்துருங்க, ப்ரொஃபசர் சார் கொடுத்துருங்க. ஓகேங்க சார். இப்போ சார் உங்களுக்கு யூலிசஸ் நடத்தி இருக்காரு, நிறைய விஷயங்களை சொன்னாரு. ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னு சொன்னா none but he can do அப்படின்னு சொல்றத ஓப்பனா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா he has given very wide talk. நானே இந்த அளவுக்கு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா அதோட ஒவ்வொரு போயத்துலையும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலும் சரி, you are able to see the in depth. No other word than using the word in depth. I will follow the knowledge as a sinking star அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேத்துக்கு பிடித்த வரிகள். அந்த வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த யூலிசஸ்ல நீங்க பார்க்கலாம்.
ஐ cannot ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வேர்டு சொன்னார். அது எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஐ cannot ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல். அந்த வேர்டு என்ன மீனிங் தெரியுமா? டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்த சகாப்தம் இருக்கு பாத்தீங்களா, யுலிசஸ் மாதிரிதான். இஸ் an ஐடியல் கிங். இத்தாக்கா, டெலிமேக்கஸ், that loved me and alone on shore and when அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். that loved me and alone on shore அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு எதுக்கு நான் இந்த வார்த்தை சொல்றேன்னா, டெனிசன் ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர். யுலிசஸ் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போய் கிங் ஆஃப் இத்தாக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். யுலிசஸ் இஸ் a lover of adventure. அதுல ஒரு லாஸ்ட் லைன் இருக்கு. இது அடிக்கடி யூஜிடிஆர்பிலையும் சரி மற்றதுலயும் சரி எதுல கேட்பாங்கன்னா, டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். இந்த போயம் டிஆர்பி எழுதக்கூடியவங்களுக்காகவே எழுதுனது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சார் கொஞ்ச நேரம் முன்னாடி வேற ஒரு லைன் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அது நான் ஏற்கனவே சொன்னேன். ஐ cannot ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சார், நாங்களாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். டிஆர்பி முடிச்சாச்சு, உள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாரும் இல்ல. we are doing many free classes for you. டிஆர்பி பாஸ் பண்ணியாச்சு, உட்காந்தாச்சு, எத்தனையோ வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்ல. ஐ cannot ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல். ஸோ ஒன்ஸ் டிஆர்பி படிச்சவங்கனால they cannot ரெஸ்ட் ஃப்ரம் டிராவல். ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு தி லீஸ். அதே மாதிரிதான் அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க எல்லாருமே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். இந்த வார்த்தையை தயவு செய்து உங்க எல்லாருடைய நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, டிஆர்பி மிக விரைவில் வந்துடும். சென்டரை பயன்படுத்திக்கங்க. டெஸ்ட் பேட்ச் வேகமா ஸ்டார்ட் பண்ணிடும். நாங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கைண்ட்லி வெயிட். த ஹைவே மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கும். ஐ வில் கம் பை தி நைட் ஈவன் த ஹெல் ஸ்டாண்ட்ஸ் இஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் லைன். none can refuse that line. தயவு செய்து நல்லா படிங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி 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 நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நத்திங் பட் ஸ்டடி ஸ்டடி ஸ்டடிஸ். படிக்கிறத தாண்டி வேற எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகாது. இந்த டிஆர்பி டஃபா தான் இருக்கும். டிஆர்பி டஃபா தான் இருக்கும். நீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படி இப்படிலாம் டோன்ட் டேக் இன் டு ட்ரீம். இட் இஸ் அ ட்ரீம் விதின் அ ட்ரீம். கொஸ்டினுக்குள்ள கொஸ்டின் இருக்கும். ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிக்குள்ள மட்டும் வந்துக்கங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க நல்லா படிக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டடி. யூ எக்ஸ்பிரஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, என்னையா அப்படின்னு சொல்லுவாங்க. யுலிசஸ் தான் நம்ம கதையும். யுலிசஸ் கடைசி என்ன பண்ணுவாங்க, பையன்கிட்ட போய் சொல்லுவான், டெலிமேக்கஸ்ட சொல்லுவான், நீ இனிமேல் தான் ரூலர், இந்த ஐலாண்டுக்கு நீ தான் ரூலர். ஆனா பேஷண்ட்டையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு வேர்டு உள்ள சொல்லுவார், பேஷண்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த பேஷண்ட்டையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்க தயவு செய்து வர வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இந்த புது டாபிக்கை நோட் பண்ணுங்க. இந்த புது டாபிக் தான் ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த புது டாபிக் எல்லாம் யாரு சும்மா அக்கு வேற ஆணி வேற படிக்கிறோம் அவங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதை எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய தருணமும் கிடையாது, நேரமும் கிடையாது. ஸோ கைண்ட்லி மேக் அ டிலைட் பண்ணிக்கங்க. சாருடைய கிளாஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஏதாவது 1-2 ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் கொடுக்க சொல்றேன். டோன்ட் மிஸ்யூஸ் த கிளாஸ் அண்ட் டோன்ட் மிஸ் த கிளாஸ். டோன்ட் மிஸ்யூஸ் த கிளாஸ் அண்ட் டோன்ட் மிஸ் த கிளாஸ். நோ அதர் வேர்ட் டு சே. சாரை பொறுத்த வரைக்கும் இஸ் டூயிங் தி பெஸ்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு போயிட்டோம். ஸோ நாங்களாம் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறனால உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்காம இருக்கேன், சாருக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் சார், ப்ரொஃபசர் சார், ரொம்ப நன்றி. மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம அந்த டீம் ஆஃப் மெம்பர்ஸ் நெருக்கி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஓகேங்க சார். நெக்ஸ்ட் வீக் நான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்றதுக்கு உள்ள வந்துடுறேன் மாஸ்டர். ஓகேங்க சார். ஓகே சார். வேற ஏதாவது தகவல் இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களே சொல்லுங்க சார். யாருக்காவது ஓகேங்க ஏதாவது சார். கொரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பேசலாம் சார். இஸ் எனி கொரி? ஜஸ்ட் ஒரு 2 minutes சார். இட் இஸ் a students ஓகேங்க சார். corner.
ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இப்ப என்ன, அட்மின் கார்னர் பேசியாச்சு, ஃபேக்கல்டி கார்னர் பேசியாச்சு, இது ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். ப்ளீஸ், எங்க இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் ஸ்பீக் அப். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கேளுங்க. வாட் ஹெல்ப் யூ நீட்? இன்னும் உங்களுக்கு நிறைய டெமோ கிளாஸஸ் தேவைப்படுதா? அல்லது நீங்க எப்படி, அதாவது உங்களுடைய யூ ஸ்பீக் அப் யுவர் மைண்ட். தட்ஸ் இட். நீங்க ஜென்ரலா queries கேட்கலாம். டிஆர்பி எப்படி இருக்க போகுது, என்னென்ன பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணணும், நீங்க என்ன query கேட்டீங்கனாலும் we are here to help you. ப்ளீஸ் டேக் our advice and help. ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல இட் இஸ் நெசசரி அண்ட் நீடட் ஒன். ஸோ ஒரு இன்ஸ்டியூட்னுடைய ஒரு ஹெல்ப் இல்லாம நீங்க வந்து நீங்களா ரொம்ப சஃபர் பண்ணி தான் படிச்சாகணும். ஸோ இது இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கெட் த்ரூ த எக்ஸாம் அண்ட் பிகம் அ பிஜி அசிஸ்டன்ட். சார் இதுதான் ஒரு இந்த யூலிசஸ்ல சார் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு சார். ஒரே ஒரு கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் மட்டும் சொல்லி ஆன்சர் நீங்களே சொல்லி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டென்னிசன் போயம் இஸ் அ டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கொடுக்குறாங்க லிரிக், ஓட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் வாஸ் ஓட், அதுக்கடுத்து ட்ராமாட்டிக் மோனோலாக். இதுல என்ன சார் ஆன்சர்? கடைசி ஒன்னொரு இ ஆப்ஷன் இருக்கு, நன் ஆஃப் திஸ். சொல்லுங்க. ட்ராமாட்டிக், இவருக்கு இணையான ட்ராமாட்டிக் மோனோலாக் வேற யார்ட்ட சார் இருக்கு? ப்ரௌனிங். ராபர்ட் ப்ரௌனிங். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போயம் இருக்கு பாத்தீங்களா, டென்னிசனுடைய இந்த யுலிசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த போயம் வந்து என்ன வேர்ஸ்ல இருக்கு? சிம்பிளான விஷயம். இது வாட் கைண்ட் ஆஃப் verse is this? Free verse. Blank verse, sir. This is blank verse. சரி. இந்த it refers to which hero? இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் சார். ஒன்றும் இல்லை, it refers to Homeric hero Odyssey. Homeric hero Odyssey. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Ulysses is the Latin variant of that name. The Ulysses அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is a Latin variant. இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெவல் 1 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The main idea of the poem, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். The body is old, but the mind is young. அதைத்தான் வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதில் வந்து பாத்தீங்கன்னா the commandment அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் சொல்லுவாரு. சரி, இந்த போயத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கான மீட்டர் என்ன? What is the meter Tennyson has used in Ulysses? ஒரு ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரு கிளாசிக்கல் இங்கிலீஷ் போயட்ரிக் உடைய ஒரு இதை யூஸ் பண்ணிருப்பாரு. வாட் இஸ் த ட்ரெடிஷனல்? பாருங்க, ட்ரெடிஷனல் மீட்டர். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா. ட்ரெடிஷனல் மீட்டர், அது என்ன சார் ட்ரெடிஷனல் மீட்டர்? வாட் இஸ் த ட்ரெடிஷனல் மீட்டர் யூஸ்ட் இன் திஸ் போயம்? சிம்பிளான விஷயம். இட் இஸ் அயாம்பிக் பென்டாமீட்டர். அவ்வளவுதான். இந்த ரிதம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதில் பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கும். ஹார்ட் சார் நிச்சயமா சொல்லுவார், ஹார்ட் பீட் லைக். இல்ல என்னென்னலாம் லிட்டரரி டிவைசஸ் இருக்கும், மெட்டாஃபர் இருக்கும், ஆன்டி கிளைமேக்ஸ் இருக்கு, ஆன்டிஜிசியா இருக்கு, அனடிஜிசியாஸ் இருக்கு, ஓனோமெட்டபியா இருக்கு, எபிகிராம் இருக்கு. எபிகிராம் இருக்கா சார்? இருக்கு. வாட் இஸ் எபிகிராம்? த ஓல்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுவே வந்து ஒரு எபிகிராம். ஓல்ட் ஏஜ் வெர்சஸ் ஹானர், மரியாதை, அதுதான் எபிகிராம். ஓனோமெட்டபியா என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ராய், விண்டி ட்ராய், இந்த வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஓனோமெட்டபியா. அடுத்து பாத்தீங்கன்னா ஜஸ்டோபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜாய்டு கிரேட்லி, சஃபர்டு கிரேட்லி. பாருங்க சார், செம்மையா யூஸ் பண்ணுவாங்க. என்ஜாய்டு கிரேட்லி, சஃபர்டு கிரேட்லி. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜஸ்டோபாக்ஸ் ஆர் ஆன்டிதீசிஸ். அப்ப இந்த வேர்டெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆன்டி கிளைமேக்ஸ் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்லீப் அண்ட் ஃபீல். ஸ்லீப்
and feel and know not me. Know not me. என்ன தெரியலையா? இதுதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆன்டி கிளைமேக்ஸ். செமையா இருக்கும். தட் ஹரோல்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது மெட்டாஃபர். ஒரே வார்த்தை. இந்த ஸ்பீக்கர் தான் இங்க மெட்டாஃபரே. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் சார். யூ ஹாவ் டு கோ இன் டு டீப்பர் செக்ஷன். ஓகே, தேங்க்யூ சார். சார் வில் கோ அஹெட் வித் ஆல் தீஸ் திங்ஸ். யாருக்கு இன்ஸ்டியூட்ல என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 9442738785. சார் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க ப்ரொஃபசர் சார். இன்கால் மெசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்கால் மெசேஜ்ல நான் உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட். ஆமா, வர சொல்லுங்க. அவங்களுக்கு தேவையான ஃப்ரீ டெஸ்ட்டை டெய்லி ஒரு டாபிக்ல இருந்து ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபார்ம்ல கொடுக்க சொல்லியிருக்கேன் சார். யார் வேணுமோ பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண சொல்லுங்க சார். கைண்ட்லி ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். we will be very much happy with the so-called things. Thank you. Thank you, sir. Thank you, sir. எதுவுமே பேசல சார். சார் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சா மட்டும் போதுமா சார்? எப்படி சார் ஹவ் டு சக்சீட்? ஃபுல் கம்ப்ளீட். வேற எந்த வேர்டும் நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி இதை மட்டும் படிங்க அதை மட்டும் படிங்கலாம் சொல்லுவோம். காம்படிஷன் இஸ் வெரி 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 ஹெவி. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு ஆளை பாஸ் பண்ண வச்சோம்னு வச்சுக்கலேன், டோட்டலா இருக்கக்கூடிய ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும். இந்த அர்த்தம் புரியுதா சார் உங்களுக்கு? அப்ப எத்தனை இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பாத்துக்கங்க. இங்கிலீஷ்க்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 100 இன்ஸ்டியூட், அப்ப பாத்தீங்கன்னா 100 போஸ்ட். இந்த 100 போஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா டோன்ட் லீவ் பை சாய்ஸ். டேக் த சான்ஸ் அண்ட் டேக் த சாய்ஸ். இவ்வளவுதான். டேக் த சாய்ஸ் அண்ட் சான்ஸ் ரெண்டுமே முக்கியமானது. மெதுவா படிங்க, நிதானமா படிங்க. பேஷண்ட் தேவை. பி பேஷண்ட் இனஃப் டு ஃபேஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் படிச்சு முடிச்சிடுங்க. கிளாஸை மறந்துடாம உட்காந்து கவனிக்க முயற்சி பண்ணுங்க. டெஸ்ட் எழுத முயற்சி பண்ணுங்க. போதும். நான் கொடுக்குற புது டாபிக்ஸை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. புது டாபிக்ஸ்க்கு தான் ஒரு தனி பேட்சே போட்டிருக்கோம். எனி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர், கைண்ட்லி யூட்டிலைஸ். ப்ரொஃபசர் சார். சார் ஆன்லைன் கிளாஸ் வைப்பீங்களா சார்? ஆஃப்லைன் ஆன்லைன் ஃபுல் கிளாஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 7 டேஸுமே இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். த டைம் வில் பி 8:30 to 10 o'clock சார். நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த டைமிங் வந்து கொஞ்சம் முன்னாடி போகுமே தவிர பின்னாடி வராது. ஒரு 8:30 இருந்து 11 o'clock வரைக்கும் இங்க கிளாஸ் நடக்கும் சார். டைமை ஸ்பெண்ட் பண்ண தயவுசெய்து யாரும் சங்கோஜப்படாதீங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் பண்றதுக்கான விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சார். தேங்க்யூ. வேற சார்? உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸும் அவைலபிள் சார்? இருக்கு சார். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே அட் காரைக்குடி. ஃபீஸ் வந்து 18,000 சார். சார் உள்ள நமக்கு டிஎன்பிசி கிளாஸ் நடக்குது சார். நல்லா கேட்டுங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல டிஎன்பிசி கிளாஸ் நடக்குது. இது வரைக்கும் 451 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 7 முறை ஸ்டேட் ரேங்க் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். 7 முறை ஸ்டேட் ரேங்க் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதே நேரத்தில் இது வந்து ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு இன்ஸ்டிடியூஷன். 12 முடிஞ்சு 13 இயர்ஸ் முடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. 14th இயரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரு குவாலிட்டியான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, குவாலிட்டியான பிளேஸ் இருக்கு. தங்குறனும் வெளியூர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா தங்குறதுக்கு ஹாஸ்டல் இருக்கு. ஸோ ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல் அவைல் பண்ணிக்கலாம். சாட்டர்டே அண்ட் சண்டே 9:30 இருந்து 5 o'clock வரைக்கும் நமக்கு ஆஃப்லைன் கிளாஸ். ஆஃப்லைன் கிளாஸ்ல சேர்றவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் 13,000 இன்க்ளூடிங் கட்டாய தமிழ். கட்டாய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock இருந்து 6 o'clock நடக்கும். சைக்காலஜி 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். சைக்காலஜிக்கு ஏன் சார் இவ்வளோ டைம் ஒதுக்கிருக்கீங்கன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. பே பண்ணவங்க ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்குற காரணம் என்னன்னா மேஜர் நீங்க படிக்கணும் தான். நம்மள்ட்ட வந்து கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்கு, பிசிக்ஸ் மேஜர் இருக்கு, தமிழ் மேஜர் இருக்கு, இங்கிலீஷ் மேஜர் இருக்கு. ஸோ ஹிஸ்டரியும் மேக்ஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சீக்கிரம் வந்து வில் ஸ்டார்ட். டிஎன்பிசிக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சார். டிஎன்பிசிக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 2, குரூப் 4, விஓஓ. தேங்க்யூ. சார் எனிதிங் எல்ஸ் சார்? சார் ஸ்டூடெண்ட் சைட் ப்ளீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் ப்ளீஸ்.
சார் ஆஃப்லைன் எப்போ சார் தொடங்குனீங்க? ஆஃப்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் வந்து போன வாரம் தொடங்கிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். டெமோ மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, டெமோ மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவல் ரெகுலர் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஸ்டார்டிங் பை 15th டிசம்பர் 15th. இப்போ வந்து வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ டிசம்பர் 15th பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். வேற சார் எனிபடி எல்ஸ் ப்ளீஸ். சார் அடிக்கடி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பீங்களா? அது மாதிரி கொடுங்க சார், கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் இறங்கிரும், களத்துல இறங்கிரும், கொஞ்சம் பொறுங்க. சார் 10th யூனிட் இருக்கு இல்லைங்க சார்? இருக்குமா சார் அதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய அந்த கிராமர் எக்ஸசைஸ் அது மட்டும் பார்த்தா போதுமா இல்ல எப்படிங்க சார்? பத்தாது. கொஞ்சம் ELBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இப்படி ஒரு புக் ஒன்று இருக்கு, லிட்ரேச்சர் படிச்ச எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ELBS உடைய புக்கு பென்குயின் பப்ளிகேஷன்ஸ், மேக்மில்லன் பப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி இருக்கும். அதுல உள்ள கிராமர், அட்வான்ஸ் லெவல் கிராமர் பார்த்துக்குங்க. ஃப்ரேஸ் அப்படின்னு சொன்னா நீங்க ஃப்ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்பியல் ஃப்ரேஸ் அதுக்குள்ள இருக்கும். இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது உள்ள சார் வரும்போது உங்களுக்கு நடத்துவாங்க. டோன்ட் வரி. கிராமர் கிளாஸ் நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லதான் சொல்லுவோம். இங்க ஆர்டினரி கிராமர் இல்லை, இது கொஞ்சம் அட்வான்ஸ் கிராமர். இதை நீங்க ஒன்ஸ் படிச்சிட்டீங்கன்னா +2 ஸ்டூடெண்ட் காலேஜ் லெவல் வரைக்கும் நீங்க வந்து கிராமர் நடத்த முடியும். ஓகே, என்பினா என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நவுன் ஃப்ரேஸ்னா என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே சார், வேற எனிபடி எல்ஸ் சார்? சார் கொஸ்டின் கேளுங்க சார். நான் சொன்ன டயத்தை தாண்டி கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஓடிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேற என்ன காமனான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த சான்ஸ் வேற எந்த இன்ஸ்டியூட்லயும் கிடையாது. உங்களுக்கு என்ன காமனா டவுட்ஸ் இருக்கோ, என்ன எப்படி படிக்கணும், ப்ரிப்பரேஷன்ஸ், நீங்க எது வேணாலும் கேட்கலாம். ஓகே சார். சார் தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட், இப்போ நாம வந்து சின்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி 9:40, இட் இஸ் கோயிங் டு இட் இஸ் we are nearing 9:40. சரியா? நாம இந்த இதை என்ன பண்ணிக்கலாம்னா we shall stop here and then we shall see